ஒருத்தரை நம்ம சேவிக்கிறது அங்கே போய் கேட்க தேவையே இல்லை, உங்கள் குறைய சொல்ல வேண்டியதே இல்லை. ஏன்னா அவள் ஒரு மனுஷான்னுட்டு கருதக்கூடாது, ஒரு பெரிய யோகி. நம்ம மனசில் என்ன இருக்குன்ட்டு அவளுக்கு முதல்ல தெரியுமே, என்னத்தை நம்ம ரிப்பீட் பண்ணுறது வேண்டியதில்லை. அவருக்கு தெரியும்னுட்டு அந்த பாவனை தெரிஞ்சுட்டு, உனக்கு தான் எனக்கு தெரியுமே, நீ எப்படி என்ன செய்தால் எனக்கு அனுகிரகம் பண்ணால் எனக்கு திருப்தி கிடைக்கும்னு உங்களுக்கு தான் தெரியுமே, செய்யுங்க. எப்போ செய்கிறீங்க செய்யுங்க. அதுக்கு தகுதி வேணும், அதுக்கு குவாலிஃபிகேஷன் வேணும். யூ ஷுட் பி குவாலிஃபைட் ஃபார் தட். அப்போ தான் உங்களுக்கு அது கிடைக்குமே ஒழிய யூ கேனாட் ஃபிக்ஸ் அப் அ டைம் லிமிட் ஃபார் இட். எந்த உங்களுக்கு காரியம் ஆகணுமோ, எந்த உங்களுக்கு மனசை பிடிச்சது அது சீக்கிரம் குணம் ஆகணுமோ, வியாதி வருது, ஒரு மாதமாக நான் ஏதோ சேவிச்சுட்டு இருக்கேன், இன்னும் கொடுக்காம என்ன பாண்டா எடுத்து கொடு, என்ன எழுதி கொடுத்துருக்காடா, ஒன்றும் இல்லையே, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன். பட் இங்கே என்னென்னா அதுக்கு தகுதி வேணும். தகுதி வந்த உடனே நீ கேட்குறியோ கேட்குறியோ ஆட்டோமேட்டிக்காக அது வருது. எதிர்பார்க்காது, டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணாதே. அதுக்கு என்ன அது ஏன் அது வரலன்னா உங்களுக்கு ஆழ்ந்த பக்தி போகாது, இந்த கான்ஃபிடென்ஸ் போகாது, இன்வால்மெண்ட் போகாது. இப்போ உட்காரிங்க, பெருமாள் முன்னால் உட்காரிங்க, ஒரு மந்திரம் சொல்கிறதுக்கு ஏதோ ஒரு ஸ்லோகம் சொல்லின்னு இருக்கோம். பால் வச்சுருக்கேங்க, பால் காஞ்சதோ இல்லையோ, அங்கே டிவி என்ன சீரியல் டைம் ஆகிடுத்தோ இல்லையோ, இல்லை மொபைல் முன்னே வச்சுட்டு அதை அடிக்கிறதோ என்னமோ, இப்படி ஒரு மனசு இப்படி சுற்றிகிட்டே போனால் என்ன பக்தி அது? எப்படி பெருமாள் உனக்கு அனுகிரகம் கிடைக்கும்?